ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல எத்தனை தடவை திரும்ப எங்க வீட்டு பக்கம் நின்னு இருக்கான் யாராவது கேட்டீங்களா? யோ ரோட்ல ஊர் மட்டும் கட்டி வச்சுக்கிற எங்க அண்ணன் வந்து போறதுல என்ன தப்பு? நான் தப்பா எவ்வளவு அழகா இருக்குது எங்க ஆயா வந்து மோசம் மோசி பாத்துங்கிறானே. டேய் உங்க ஆயா வேண்டாம் வெளிய நிக்க வைக்கிற வீட்டு உள்ளவே வச்சுக்க வேண்டியதானே. டேய் எங்க பெரியம்மாவை வீட்டுக்குள்ள வச்சுப்பான் வீட்டுக்கு மேல வச்சுப்பான் அதெல்லாம் நீ கேட்க கூடாது. பொறுப்பை பத்தியா அந்த அம்மா துண்டுக்கு என்ன பத்தி பேசுது? யோ கேளாயா கேட்டுக்கு தானே இருக்கிறான். என்ன இருந்தாலும் இந்த ஆள் படம் தப்பு. ஏன் அந்த பொம்பளை போய் மோசம் மாதிரி பாத்துக்கணும்? சொல்லு பெரியப்பா ஏன் போய் மொச்சு பார்த்தா? அது என்ன பார்த்துச்சு தான் அத்தை பார்த்தேன். யோ படித்தாண்டா பத்தினி வாங்கல அதுக்கும் மேல எங்க பெரியம்மா. என்ன மேல என்ன இது எதனா புரியுற மாதிரி சொல்லலாம். கம்முனுரா ஏதோ ஃப்ளோல வந்தது நான் சொன்னேன் அது நான் கிராஸ் கொஸ்டின் கேக்குறேன். இங்க பாருங்க பிரச்சனை இதோட முச்சிக்கலாம். வேணா பெரியப்பாவை 2 அடி அடிச்சுட்டு போங்க. என்னடா என்னடா அண்ணா நீ மொச்சு பார்த்ததுனால தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை. அண்ணா வாங்கிக்கிறேன் 2-3 அடியா. என்னடா ஊர் மேல அடி வாங்க வைக்கிறீங்க? நீ ஒழுங்கா இருந்தா கண்டதுங்களாம் அப்படி பேசுமா? பார்த்து பேச வஞ்சிரும் கண்டவங்கிட்டவன்னு வச்சுக்க அவ்வளவுதான். ஏமாத்து பையன்டா நீ என்ன வஞ்சிரன்னு பேர் சொல்லி கூப்பிடுற. டேய் வாடா போடான்னு சொல்லியே கூப்பிடுவோம்டா. உங்க அண்ணன் அந்த எங்க ஆயாவை பார்த்தான். எல்லாம் இந்த பைக் மண்டியா தான் பாரு தம்ம தூணுக்குலாம் எனக்கே கேக்குது. ஏதோ பார்த்து பேசி முடிச்சு விடு. என்னத்த பார்த்து பேச்சு முட்டி விட இரு ஊர் தலைவர் வர வச்சுக்கிறான் அவங்க வந்து பேசுவாங்க. வஞ்சிரம் யார் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. நான் போலீஸ் போன் பண்ணிட்டேன். போக்சோ சட்டத்துல உங்க அண்ணனை கைது பண்ண போறாங்க பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல. அப்படின்னா ரேப் கேஸ். நான் ரேப் பண்ணியே பண்ண மாதிரி. என்னயா வாரம் உங்க பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகுதா? நான் துரனா எங்க பெரியம்மாவை அந்த வழுக்க மாட்டேங்கிறான்லண்ணா டெய்லி முறைச்சு பாக்குறானா. ஏன்டா ஏன் பெரிய மனுஷன் நீ ஏன் உங்க பிள்ளைங்க ஊத்தி போகுது? ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் எங்க அண்ணா இந்த வாட்டி விட்டு கொடுக்க சொல்லுங்க. தெரியாம பண்ணிட்டாங்க போலப்பா மன்னிச்சு விட்டுருங்க. தெரியாம பண்ணிட்டாங்க மன்னிச்சு விடா. டே மசாலா டப்பி முக்கா அதே அப்பதான் மன்னிச்சு விட முடியும். ஏய் யாரடா மசாலா முஜான்ற ஊர்ல பெரிய மனுஷனா? பெரிய மனுஷனா பொட்டிக்கல்ல 3000 ரூபாய் கடை வச்சு ஒழிஞ்சு இருந்துக்கிற பையன் தானே நீ? இது எப்படி இவனுக்கு தெரியும்? இதான் வாய் விடும் போது பார்த்து விடணும். நான் பாத்துறேன் கம்முனு இருக்கேன் அந்த கடை வாங்கலையா நான் பண்ண பிரச்சனை சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல நாங்க போலீஸ வர சொல்லிட்டோம் அவங்க வேலையை பாத்தீங்க போங்க. ஊர்ல பெரிய தெரியல நாங்க போலீஸ் வந்து கதை இதா கேளு தலைவரா நல்லா கேளு. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. நான் பாத்துக்கிறேன். சம்பவம் எப்ப நடந்தது? காலையில 7:30 மணிக்கு. காலைல 7:30 மணிக்கு உங்க என்ன பண்ணிச்சு? மொர வசூல் பண்ணிருந்துச்சா? இதெல்லாம் இப்ப முக்கியமா? ஏய் ஊர்ல பெரிய தலைவர் கிட்ட சொல்லணும்டா. இவனதான் ஊர் தள்ளி போட்டு வச்சுக்கிறாங்க பாரு. கம்னுரா இங்க பாருங்க என் பெரியம்மா முறை வாசல் பண்ணும் போது டெய்லியும் முறைச்சு பாக்குறான் அதை நான் பாத்துட்டேன். நீ பாத்தியா? நானும் பார்த்தேன் அதுவும் பார்த்துச்சு. என்னப்பா நீ பாத்தியா? முறைச்சு பார்த்தானேன்னு பார்த்தேன். அது குற்றமா? போய் சொல்லாத நீ கண்ணு வச்ச நான் என் கண்ணால பார்த்தேன். கண்ணை கசக்குனா கண்ணடிச்சுன்னு சொல்லுவியா? என்னயா இது? தலைவரை பேசாம 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுடு. யோ என்ன பேசுற கல்யாணம் அதுக்கு அந்த அம்மா சம்மதிக்கணும். என்ன சில்லற புத்தி உனக்கு? இதுக்கு மேல உனக்கு கல்யாணம் கேக்குது. இவ்வளவு அசிங்காயி போச்சு. இதுக்கு மேல யார் வாழ்க்கை கொடுப்பாங்க? இப்போ அதுக்கு வாழ்க்கை கொடுக்கறது தான் முக்கியமா? நான் எந்த பாவத்துக்கும் ஆளாக மாட்டேன்டா. காலை மேலே குத்தம் வச்சுக்கோ நான் பாவத்துக்கு ஆளாடுவேன். அடா கம்முனுங்கப்பா. இங்க பாருங்க தலைவரா அவங்க போலீஸ் வர வச்சுக்கிறாங்க. நான் எங்க சைடுல வக்கீல் வர வச்சுக்கிறேன். அப்ப நாங்க எதுக்கு? ஓரம் நின்னு முறைச்சு பாருங்க இங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். என்ன எப்படி பேசுறாங்க? தல கம்மனேரு ஏதாவது முடிவுல எதனா கிடைக்கும். பாத்துக்க நான் சுருக்கு மேலடா. இவனாலே ஏன் வர சொல்லி காணி பண்ணுகிறானுங்க தெரியல. அட தோ வந்துட்டாங்களே போலீஸ். கான்ஸ்டபிள் வந்துட்டுமா? கிட்ட வந்துட்டேன் சார் இங்கதான் சார். கண்ணாடி போடல மிஷின் தெரியுது. மிஷின் தெரியல சார் கண்ணே தெரியல. அப்படிலாம் டப்புன்னு யார்கிட்ட சொல்ற கூடாது சார். நான் பாத்துக்கேன் சார் திரும்பி பாருங்க இங்கதான் இருக்கிறாங்க. இங்கதான் இருக்கிறாங்களா? நான் பாத்துக்கிறேன். நயா பிரச்சனை ஆட்டோ சார். சொல்ல மாட்டியா? அவங்க முன்னாடி எதுவுமே நிறுத்த மாட்டியா? வாங்க சார். வணக்கம் சார் வணக்கம் சார். நான் நடந்தது சொல்லுப்பா உன்னதான் கேக்குறேன். டேய் என்னடா அங்க போய் தனியா பேசினுக்கிறாரு? தெரியலையே சார் பின்னால வாங்க சார். அடங்கோயா இல்ல வேற இடத்துல வந்து நம்ம பேசிக்கிறோமா? இந்த பக்கத்தான் கேக்குது நம்ம இந்த பக்கம். என்ன நடந்தது? கோயில் நடந்தது ஆறு நடந்தது. சார் அங்கேயா சார் போய் பேசிட்டு இருக்கீங்க? சார் ஏன் சார் இவ்வளவு தொலை வந்து நீ என்ன விட்டு போன கையோட கூட்டிட்டு போடா. வாங்க சார். ஒரு பிரச்சனையை முடிக்கிற மாதிரியே தெரியலையே சார். இங்க வாங்க சார். ஒழுங்கா கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட. சார் நான் தான் சார் உங்களுக்கு போன் பண்ணது. இது எங்க பெரியம்மா சார். எங்க பெரியம்மா முறை வாசல் பண்ணும்போது அந்த சொட்ட தலையை டெய்லி முறைச்சு பாக்குறான் சார்.
இது சட்டப்படி குற்றம். ஏய் சொட்ட தலையா சார் யோ கான்ஸ்டபிள், நீ ஏன் கத்துற? அந்தால புடிச்சா சார் என்னதான் சார் புடிச்சிருக்கீங்க? அப்போ நீ இங்க இருக்கிற, அப்ப சொட்ட தலை இங்க இருக்கிற. ஏய் சொட்ட தலையா, சொட்ட தலைன்னா முடி இருக்குது. சார் இது என் பையன் சார், கை எடுங்க சார். ஒரே கன்ஃபியூஷனா இருக்குதுப்பா. நீ யார் மேல தான் கேஸ் கொடுத்துக்கிறீங்க? தெரிஞ்சிச்சு போ. சார் திரும்பி பாருங்க சார், அங்க நிக்கிறான் சொட்டத்தலா. யோ எங்க அண்ணன் சொட்ட தலை கிட்டத்தால நான் அவன் தான் தெரிஞ்சுக்கா. யோ எங்க குரல் வருது? பின்னாடி திரும்புங்க சார். சார் எதுவும் அந்த அம்மா மறுவாசல் பண்ணும்போது எங்க அண்ணன் அந்த பையன் வந்துக்கிறாரு, அது குற்றமா சார்? தப்பு இல்லையா பின்ன? தப்பு இல்லையா பின்ன? முறவாசல் பண்ண சொல்ல அது நான் முடிச்சு பாக்குறது. நான் எப்ப முடிச்சு பார்த்தேன்? ஒரு போலீஸ் கிட்ட திமிரா பேசுறியா? டேய் சார் அவங்க இல்ல சார். டேய் அது அப்பவே சொல்ல மாட்டேடா, ஏன்டா இப்படி பண்ற? நீங்க தான் விறுவிறுன்னு போறீங்க, விறுவிறுன்னு வரீங்க. இந்த பக்கம் இருக்கிறாங்க சார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, முறவாசல் செய்ய விட மாட்டீங்க. இதெல்லாம் என்னயா? பெறப்பா அவர் என்ன பார்த்து பேசுறாரு, நீ இப்படி வந்துரு. சொல்லியா என்ன இதெல்லாம்? ஏதோ தெரியாம நடந்துச்சு சார். எனக்கு அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க சார். ஏண்டா பண்ற தப்பெல்லாம் பண்ணி போட்டு கல்யாணம் பண்ணி வைக்க. சார் 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 கை வலிக்குது. ஆட்ட வச்ச கைதான் சார் வலிக்கா. நீ தானடா நேராகறான்னு சொன்ன. அந்த ஆள் ஒதுங்கிட்டான் சார். டேய் சொட்டா தலையா. சார் இருங்க, இப்ப சுட்ட தள்ளியா எப்படியா பூச்சி அடிங்க. நீ தான் அது. எக்ஸ்கியூஸ் மீ சார், எப்படி எங்க கிளைண்ட் மேல கை வைக்கலாம்? யார் யாரு? வக்கீல் சார். ஒரு முழுக்க துரோகம் பண்ணாத கட்சிக்கார் அவர் கபாலத்துல கை வச்சிருக்கீங்க. வக்கீல் சார், உங்க டியூட்டி எல்லாம் கோர்ட்ல தான், என்ன இங்க வேலை செய்ய விடுங்க. சார் என்கிட்டயா சார் பேசினுக்கிறீங்க? நீ ஏன் என் முன்னால வந்து சார் அவங்க அந்த பக்கம் இருக்கிறாங்க சார், நீங்க தான் சார் என் முன்னாடி வந்து பேசுறீங்க. ஒரு விதவை பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க நினைச்சாரு என் கட்சிக்காரர், அதுல சார் தப்பு இருக்குது. வக்கீல் சார் அதுக்கு முதல்ல நாங்க சம்மதிக்கணும். யோ உன்னையா சின்ன சிறுக்கு ஆசைப்பட்டு சேர்த்து வைங்க, ஏன் பண்றீங்க? எது சின்ன சிறுசுங்க? இது எங்க அண்ணன், அது அந்த ஆயா. என்ன சார் பேசுறீங்க? ஒழுங்கா எதனா பேசி முடிச்சு விட்டு போங்க. இல்லையா உனக்கு சப்போர்ட் தானே பேசுறேன், என்ன இப்படி பேசுற? இங்க பாருங்க வக்கீல் சார், இந்த ஆள் அந்த பொண்ணை முறைச்சு பாத்துக்கிறாரு, அது சட்டப்படி குற்றம். சார் நீங்க இங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார். சட்டத்தை பத்தி என்கிட்ட பேசாதீங்க சார், நான் கரைச்சு குடிச்சுவேன். இப்ப என்னதான் பண்ண போறீங்க? என் குடும்பம் மானமே போதா. எங்களுக்கு குடும்பம் எல்லாம் இல்லையா? எல்லா குடும்பம் தான் வாங்கிச்சு அந்த கேள்வியா, பேசாம கைஸ் கட்டிடலாமா? என்னடா சொல்ற? அது என் பெரியம்மாடா. பெறாமனாக்கா இவ்வளவு பேசுறமே, என் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிச்சா அது? இங்க பாருங்க, ஆளுக்கு பேசின்னு இருக்காதீங்க. நீங்க என்ன சார் சொல்றீங்க? என்ன பாக்கண்டா? அந்த பக்கம் திரும்புங்க சார். இங்க பாருங்க சார், 2 பேரும் தப்பு பண்ணிருக்காங்களா? இவங்க 2 பேரை கூட்டு போய் ஸ்டேஷன்ல முட்டி தட்டுங்க சார். கரெக்ட், இதுதான் கரெக்டான முடிவா இருக்கும். இங்க பார்த்து பேசுங்க சார், வேற எங்கேயோ பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. இந்த பாருங்க, இதான் எங்க பெரிய பசங்க, புச்சுங்க. கான்ஸ்டபிள் அந்த சின்ன பொண்ணை கூட்டு வா. நான் கான்ஸ்டபிள் இல்ல சார். கான்ஸ்டபிள் எங்க போயிட்டா? சார் இங்கதான் சார் இருக்கிறேன். போய் அந்த சின்ன பொண்ணை கூட்டு வா. ஏய் வா சார். சார் எங்க பெரியம்மா கூட்டு போவாதீங்க சார், ஸ்டேஷன்ல வந்து பேசிங்க. யோ என்னைய கூட்டு போயா? வாங்க சார். எப்பா இந்த பெரிய பசங்கெல்லாம் நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வேணாம், பாப்பா போலாம். வாமா போலாம். ஏய் பெரியம்மாடா. யோ நைனா, பெறாம வேணா ஒன்னும் வேணா, வா போலாம் நம்ம. பீசு பீசு அடப்பாய்ங்களே, எதுவும் தேர்ந்து பார்த்து ஒண்ணு இல்லாத போச்சே. வாயா போலாம். இதுக்கு மேல வந்து ஒண்ணுமே தேராம போச்சு, வாடா போலாம்.